துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி நியாயமாக செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது என்றும் கூறினார். 4 மெம்பர் சர்ச் கமிட்டி, அதுல ஒரு யுஜிசி நாமினி இருக்கணும். நீங்க நாமினி போடாம நீங்க வைஸ் சான்சலர் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வைஸ் சான்சலர் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குவாங்க. அவர் சொல்வதிலே நியாயம் இருக்கத்தானே செய்யுது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் யுஜிசியினுடைய பல இடத்துல அவங்களுடைய வழிகாட்டுதலும் ஒரு யுஜிசி நாமினியை வெய்யுங்கன்னு சொன்ன பிறகு தமிழக அரசு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ எடுத்து நாங்க வைக்க மாட்டோம், கோவிச்சலினா நாங்க வைக்க மாட்டோங்கிறாங்க. ஆனா கல்வியில அவங்க அரசியல் பண்றனாலதான் ஆளுநர் அவர் கருத்து சொல்றாரு. அதனால செல்லியனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க அரசியல் பண்றீங்க கல்வியில, அதனாலதான் ஆளுநர் இன்டர்ஃபியர் பண்றாங்க. நீங்க அரசியல் பண்ணா ஆளுநரை இன்டர்ஃபியர் பண்றாரு. சபாநாயகர் அப்பாவு திமுக கட்சிக்காரரை போன்று செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் திமுகவிற்கு ஆதரவாகவும் ஒருதலைபட்சமாகவும் சபாநாயகர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு திமுகவினுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமா வேலை பார்க்கறது சபாநாயகர் தான், அப்பாவண்ணன் தான். ஏதாவது கேள்வியை மாத்தி கேளுங்க. அன்னைக்கு வேல்முருகன் கேட்கிறாரு, என் தொகுதிக்கு ஏன்பா கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க. உடனே அப்பாவண்ண தாவறதை பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களே சும்மா இருக்கிறாங்க. சபாநாயகர் தாவறாரு மேல, எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அப்படிலாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது. 19 எப்படி சொல்லுவீங்க? வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினாலும் கூட அப்பாவண்ண அப்படியே மேல தாண்டுவார். அதனால இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலைமையா இருக்கணும். இருக்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். ஆட்சியினுடைய பாதி விஷயத்தை போய் பேசுறதே அவருதான். அந்த சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அவர்தான், அப்பாவையா. 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி குவைத் சென்றுள்ளார். கடந்த 43 ஆண்டுகளில் குவைத் சென்றுள்ள முதல் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத் மன்னர் ஷேக் மிஷல் அல் அஹ்மத் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக அங்கு சென்றுள்ளார். விமான நிலையத்தில் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது இந்தியா குவைத் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் இந்தியா மற்றும் குவைத் உறுப்பினர்களுக்காக இருக்கும் நிலையில் பிரதமர் மோடியின் இந்த பயணத்தில் 2 நாடுகளுக்கிடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து குவைத் நாட்டின் பட்டத்து இளவரசர் ஷேக் சபா அல் காலித் மற்ற தலைவர்கள், தொழிலதிபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் குவைத்தில் வசிக்கும் இந்திய மக்கள் மற்றும் தொழிலாளர்களை பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடுகிறார். இதையடுத்து நடப்பாண்டிற்கான அரேபியன் கோப்பை கால்பந்து தொடரின் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். கடந்த 43 ஆண்டுகளில் குவைத் செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக கடந்த 1981ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி குவைத் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே குவைத் தலைநகர் சிட்டிக்கு வந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பளித்தனர். மோடி மோடி என கோஷம் எழுப்பிய இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடிக்கு வரவேற்பு கொடுத்தனர். மத்திய அரசு தமிழ்நாட்டின் உரிமைகளை தரவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டு மக்களின் குரலை வீறு கொண்டு வீரர்களாக முழங்கியிருக்கிறார்கள் என்று பாராட்டியுள்ளார். குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல், மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் ஆகியவற்றை ரத்து செய்ய கோரி முழங்கியதை குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சட்டத்தின் 75வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது அந்த சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரை உள்துறை அமைச்சரை அவதூறு செய்து இழிவுபடுத்தி பேசுவது பாஜகவின் பாசிச முகத்தை தோலுரித்து காட்டிவிட்டதாக தெரிவித்துள்ளார். அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரத்திற்கு பொறுப்பேற்று பதில் சொல்லியே ஆக வேண்டிய அனைத்திலும் மௌனம் காக்கும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் பாஜகவினரால் ஜனநாயகம் படாத பாடுபட்ட போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழ்நாட்டின் குரலாக எம்பிக்கள் சுட்டிக்காட்டிய பிரச்சினைகள், ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆணித்தரமாக எதிர்த்த நாடாளுமன்ற குரல்கள் எல்லாம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் செவிகளில் உறக்கவே விழுந்திருக்கும் என்ற நம்பிக்கை பிறந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஓரவஞ்சனையுடன் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்த முடியாது என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக நமது எம்பிக்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய பொருளாதாரத்தின் முதன்மை மாநிலம் மகாராஷ்டிரா என்பதை ஏற்க முடியாது என்றும், மும்பையை நீக்கிவிட்டால் மராட்டியத்தில் ஒன்றுமில்லை என்றும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். Today, ladies and gentlemen, is the number 2 economy in India சொல்லுவாங்க. அது வந்து டோட்டலா தப்பு. மும்பை சீட்டிங். நீங்க மும்பை அங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரால என்ன இருக்கு? All the HQ, இந்த FDI numbers மாதிரி எல்லாம் skewed towards the HQ, right? HQ அங்க இருக்குது. Yeah, the BSc, everything there. நீங்க மும்பை எடுத்து போட்டீங்கன்னா என்ன கிடைக்குதாங்க? Okay, Pune ஒரு 2 பேர் சத்தமாக yes, I agree, Pune amazing. But then you look at all other states. Then if you remove all that, the kind of manufacturing that happens here in Tamil Nadu, the kind of research that happens here in Tamil Nadu, I'll come to research in a bit. வார்டு மறுவரையறை, இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகு உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் ஜனவரி 5ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் வார்டு எல்லை மறுவரையறை பணிகளை முடிக்க உத்தரவிடக் கோரி முனியன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவர் தாக்கல் செய்த மனுவில் உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கு ஒதுக்கப்படும் வார்டுகள் குறித்து முடிவு செய்த பிறகே உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் பி தனபால் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் மாநில தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ஆகியோர் வார்டு மறுவரையறை பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு குறித்து முடிவு செய்யாமல் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட மாட்டாது என உத்தரவாதம் அளித்தனர். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட அனைத்து கட்சிகளும் தயாராக இருக்கும் நிலையில் அரசு அதனை நடத்த தயாராக இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தேமுதிக தயாராக உள்ளதாக தெரிவித்தார். இன்னைக்கு எல்லா கட்சியுமே தேர்தல்ல போட்டியிட ரெடியா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்கு? உள்ளாட்சி தேர்தலே கிடையாது, அதை கலைத்து விட்டு அதிகாரிகளை வைத்துதான் இன்னைக்கு இருக்கின்ற ஓராண்டு காலம் அதை வழி நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால உள்ளாட்சி தேர்தலுக்கே தேமுதிக ரெடியா இருக்கும். எனவே 2026க்கு இப்பொழுதிருந்தே நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சேலத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரிடம் தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர், பழுவூர், வடக்கு அரியநாயகிபுரம், சிதப்பரப்பநல்லூர், கொண்டாநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 3 வழக்குகளும், முக்கூடல் மற்றும் சிதப்பநல்லூர் காவல் நிலையங்களில் தலா 1 வழக்கு என 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து தனிப்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே சுத்தமல்லியைச் சேர்ந்த மாயாண்டி, மனோகர் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் மாயாண்டி கேரள நீதிமன்றத்தில் நிறுவனங்களுக்கு இடைத்தரகராக செயல்பட்டது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சிசிடிவியின் அடிப்படையில் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்ததாக சேலம் பதிவெண் கொண்ட லாரியை போலீசார் பறிமுதல் செய்து சுத்தமல்லி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். அந்த லாரியின் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் கேரளா விரைந்துள்ளனர். மேலும் மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட விவகாரத்தில் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது, நெல்லை மாவட்டத்தில் இன்னும் எத்தனை இடைத்தரகர்கள் செயல்படுகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து விசாரணை நடைபெறுகிறது.